அதோட அந்த கனமழையில விவசாயிகள் பயிரிட்ட அந்த நெற்பயிர்கள் அழுகி போச்சு. அதை ட்ரெயில் எடுத்து பார்க்கிறார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் பார்க்கல. போய் நேரடியாக விவசாயிகளை பார்க்க முடியாதா? தனி விமானம் வச்சிருக்கீங்களா? நேரடியாக திருச்சி போய் திருச்சியிலிருந்து 2 மணி நேரத்தில் போய் பார்க்கலாமே. ட்ரெயின்ல கொண்டு வந்து அவர்கள் காட்டுறாங்க. அது என்னன்னு அவருக்கு தெரியாது. அது நெற்பயிரா என்னன்னு தெரியாது. சொன்னா தான் இந்த முதலமைச்சருக்கு தெரியும். அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார். இப்போ என்ன பத்தி நீங்க ட்வீட் விட்டுருக்காரு. பச்சை துண்டு போட்ட பழனிசாமி சொல்லிருக்காரு. உண்மைதான், நான் விவசாயி தான். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இங்க இருக்கின்ற ஊடக நபர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை, நான் என்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்றையிலிருந்து இன்று வரை நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதோட மறைச்சு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தொழிலும் அதுதான். ஆனா இந்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஒரே கட்சி திமுக ஆட்சி. திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு துணை நின்றவர். டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்க முயற்சி செய்தவர் இன்றைய முதலமைச்சர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலத்திலே, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலே அந்த விவசாயிகளுடைய நிலங்களை பாதுகாக்கின்ற விதமாக மத்திய அரசோடு போராடி வாதாடி டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொண்டு வந்து அந்த விவசாயிகள் வயிற்றில் பால் வார்த்தது அதிமுக அரசாங்கம். 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்க்கப்படாம வந்தது. சட்ட போராட்டம் நடத்தி அந்த விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்க செய்ததும் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு எப்போதும் ஆதரவாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2 முறை விவசாயிகளுக்கு விவசாய தொடக்க வேளாண் கூட்டு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை நாங்கள் தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். அதே போல எப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்களோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி விவசாயிகளை சந்தித்து அந்த பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்ட பயிர்கள் எல்லாம் கணக்கிட்டு வறட்சியிலும் வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2248 கோடி சுமார் கொடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஒரே ஆண்டில் 2 முறை இந்த விவசாயிகள் நெற்பயிர் பாதிக்கப்பட்ட பொழுது 2 முறையும் நாங்கள் இழப்பீட்டு தொகை விவசாயிகள் கொடுத்திருக்கிறோம். இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அது பொறுத்துக் கொள்ள முடியல. இன்றைக்கு விவசாயிகள் இந்த அரசு மீது கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள். அதனால இன்றைக்கு ஸ்டாலின் ட்விட்டர்ல என்ன பற்றி போட்டிருக்காரு. இன்றைக்கு மத்திய அரசு இந்த ஈரப்பதம் 22 எடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இது என்ன மத்திய அரசு தெரிவிக்கப்பட்டது என்ற விவரம் இதுவரைக்கும் தெரிவிக்கல. இதுவரைக்கும் தெரிஞ்சதான் நாங்க அதுக்குண்டான பதில் சொல்ல முடியும். என்ன காரணத்துக்கு நிராகரித்தார்கள் அதை சொல்ல வேணும்ல. அப்பதான் விவசாயி தெரிஞ்சவங்க எதிர்கட்சி தெரிஞ்சுக்க முடியும். அரசாங்கத்துக்கு அது தெரியும். இன்னொன்று, துணை முதலமைச்சர் வேக வேகமா தஞ்சாவூர் போனார். டெல்டா மாவட்டத்தை சுற்றி பார்க்கணும். பரவாயில்ல, இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைச்சிருந்தோம். அங்க போய் விவசாயிகள்லாம் பார்க்கல. ரயில் நிலையத்துக்கு போனாரு. அங்க விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகள்லாம் ரயிலில் அடுக்கிச்சிருந்தாங்க. அதை கொடியை தூக்கிச்சு. ஏற்கனவே விவசாயிகளுடைய நிலெல்லாம் அங்கதான் போய் ஏற்றி போயிட்டு இருக்குது. அதுக்கு அங்க போக வேண்டிய அவசியமே இல்லையே. துணை முதலமைச்சர் டெல்டா மாவட்டத்துக்கு போகிறீங்க, விவசாயி பாதிக்கப்பட்டாங்க, விவசாயிகளுக்கு போய் நேரடியாக பாதித்து என்னென்ன விதத்தில் பாய்ச்சிருக்கீங்க, என்னென்ன விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யணும் ஒரு ஆளு சொல்லியிருந்தா பரவாயில்ல. அப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்பட்ட அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடிய அரசாக தான் இருந்தது. விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சார், இந்த மத்திய வேளாண் சட்டங்களை ஆதரிக்கிறது அந்த விவசாயிகளுக்கு எதிரான நிறைய உருவாக்கி தமிழகத்தின் உரிமைகளையும் சுயமரியாதையும் பாதிக்க செய்து விட்டார்கள் அப்படின்னு முதலமைச்சருக்கு இந்த வேளாண் சட்டம் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். 3 வேளாண் சட்டம் என்னன்னு சொல்லுங்க. 3மே தெரியாது முதலமைச்சர். தமிழ்நாடு பாதிக்காதுங்க. வட மாநிலத்தில் இருக்காங்க பாத்தீங்களா, அவெல்லாம் மண்டி வச்சிருக்கிறாங்க, அவர்கள் தான் பாதிப்பாங்க. புரியுங்களா? இந்த 3 வேளாண்மை சட்டத்தை என்னன்னு அவர் சொல்லிட்டு நான் பதில் சொல்றேன். சொல்ல தெரியாது. நானும் சட்டமன்றத்திலே கேட்டேன். முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சியில் இருக்கும் போதே நான் ஆதரிக்கும் போதே என்னை கேட்டார். நான் கேட்டேன், என்ன விளக்கத்தை சொல்லுங்க. நான் விளக்கம் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு இருக்கின்ற விவசாயிகள் 3 வேளாண் சட்டத்தில் எந்த விதத்தில் பாதிக்கிறாங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். என்னங்க இது வட மாநிலத்துக்கின்ற அங்க இருக்கின்ற அந்த மண்டியெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அங்க சில பாதிப்பு, அதனால அங்க இருக்கிறவர்கள் போராடுறாங்க. பண்ணை திட்டம் ஒன்று கொண்டாந்தேன், அருமையான திட்டம். அதை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து நிறைவேற்றிடும். அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்யறாங்க,
காய்கறிகளை உற்பத்தி செய்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய மேச்சேரி பகுதி, நம்முடைய ஓமலூர் பகுதியெல்லாம் தக்காளி அதிகம் விளைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விலையே இல்லாமல் விலை வீழ்ச்சி ஆகுது. 5 ரூபா 10 ரூபாய்க்கு வந்துடுது. பொறிக்கிற கூலி கூட அதை இந்த தக்காளி செடியிலிருந்து பறிக்கிற கூலி கூட நமக்கு கிடைக்காது. ஆக அப்படிப்பட்ட நிலையில் விவசாயிகள் விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அது ஒரு திட்டத்தை நான் கொண்டாந்தேன். விவசாயிகளுக்கும் அந்த வியாபாரிகளுக்கும் ஒரு இடையில ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு அந்த ஒரு ரேட் இன்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு 3 மாசம் இன்னைக்கு தக்காளி பயிரிடுறீங்க, அப்போ வந்து அவர் வியாபாரி வந்து வேளாண்மை துறை கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதில் பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள் வந்து அந்த வியாபாரிகள் வந்து விவசாயிகள் நாடி அவர்களும் பதிவு செய்வாங்க. அங்கே வேளாண்மை துறைகள் அதுக்கு மீடியேட்டர் இருப்பாங்க. பதிவு செஞ்ச பிறகு அப்போ 3 மாசம் கழிச்சு தக்காளி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்னா அந்த தக்காளி 40 ரூபாய்னு விலை வச்சு ஏக்கர்னு போட்டிருப்பாங்க, ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. தக்காளி 20 ரூபாய்க்கு வித்தா 40 ரூபாய் கொடுப்பாங்க. அப்போ விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான விலை கிடைக்கும். அப்போ 40 ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட 60 ரூபா வந்து வச்சுக்கோங்க. 60 ரூபாய்க்கு மேல போனா ஒரு குறிப்பிட்ட லாபத்தொகை விவசாயி கொடுக்க வேணும். இதுல என்ன தவறு இருக்குது? அதை வந்து ரத்து பண்ணிட்டார் இந்த விவசாயி காக்கக்கூடிய முதலமைச்சர். சட்டமன்றத்தில் நான் கொண்டாந்து நிறைவேற்றணுங்க பண்ணை ஒப்பந்த திட்டம் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இந்த இன்னும் சொல்றேன், இதுல சில திட்டங்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை இந்தியாவில் எங்க கொண்டு போனாலும் விற்கலாம். அது ஒண்ணு. அந்த 3 இன்னொன்னு, விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை நமக்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்குது. அந்த மார்க்கெட்டிங் கமிட்டியில கொண்டாந்து விற்பனை செஞ்சா தான் செஸ் 1% வசூல் பண்ணுவோம். இப்போ என்ன இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வெளியில இன்னைக்கு சேலத்தில் இருக்குது மார்க்கெட் கமிட்டிங்க இருக்குது, ஆத்தூர்ல இருக்குது. இன்னைக்கு இந்த ஒரு ஏரியா பிரிச்சிருக்காங்க சேலத்தில். அதுல அந்த ஏரியாவுக்கு சம்பந்தப்பட்ட ஏரியாவில் போய் வியாபாரிகள் அங்க போய் அந்த பொருளை வாங்கினாலும் விவசாயிகள் உற்பத்தி பொருள் வாங்கினாலும் 1% செஸ் கட்டுறாங்க. ஆனா மத்திய அரசு இப்ப கொண்டு வந்த சட்டத்தில் அதை வாங்கக்கூடாது. அங்க மண்டிக்கு அதாவது அங்க மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டு வந்து அங்க விற்பனை செஞ்சா தான் 1% செஸ் வாங்கணும். வெளியில அதுக்கு சம்பந்தப்பட்ட ஏரியாக்குள்ள எங்க போய் வியாபாரிகள் விவசாயத்தை வாங்கினாலும் அந்த 1% வாங்கக்கூடாது. இதுல எந்த விவசாயம்